திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே அரசு நிகழ்ச்சியில் விதிகளை மீறி திமுக கொடி பறக்கவிட்ட அவலம் அரங்கேறியது. ஒசூர் கிராமத்தில் வருவாய்த்துறை சார்பில் நடைபெற்ற மனுநீதி நாள் நிகழ்ச்சிக்கு 9 மணிக்கு பயனாளிகளை வரவழைத்து 12 மணிக்கு மேல் MP, MLA, மாவட்ட ஆட்சியர் வந்ததால் விமர்சனத்துக்குள்ளானது. மேலும் அரசு நிகழ்ச்சியில் வழியெங்கும் திமுக கொடி பறக்கவிட்டதால் இது அரசு நிகழ்ச்சியா இல்ல திமுக கட்சி நிகழ்ச்சியா என்று பொதுமக்கள் கேள்வி எழுப்பினர். இது விடிய அரசின் ஆட்சி நிர்வாகம் சீர்கெட்டுள்ளதை காட்டுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நெல்லை மாவட்டம் பழவூர் அருகே 2 பைக்குகள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் சாலையில் விழுந்தவர் மீது பின்னால் வந்த கிரேன் ஏறி இறங்கிய நெஞ்சை பதற வைக்கும் CCTV காட்சி வெளியாகியுள்ளது. செட்டிக்குளத்தை சேர்ந்த கூலி தொழிலாளி முத்துலிங்கம் என்பவர் கிழக்கு கடற்கரை சாலையில் கூட்டுப்புலி அருகே பைக்கில் வந்து கொண்டிருந்தார். அப்போது எதிரே வந்த பைக் நேருக்கு நேர் மோதியதில் முத்துலிங்கம் சாலையில் தூக்கி வீசப்பட்டார். அப்போது எதிர்பாராத விதமாக பின்னால் வந்த கிரேன் வாகனம் அவர் மீது ஏறி இறங்கியதில் பலத்த காயமடைந்து தீவிர சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஈரோட்டில் சாலையில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து சாலை ஓரத்தில் இருந்தவர்கள் மீது மோதிய பதபதைக்க வைக்கும் CCTV காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டல் பகுதியில் சிவகுமார் என்பவர் காரில் சென்று கொண்டிருந்த போது திடீரென கட்டுப்பாட்டை இழந்த கார் பைக் மற்றும் சிறுவர்கள் உட்பட 5க்கும் மேற்பட்டவர்கள் மீது மோதியது. இதில் காயமடைந்தவர்கள் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே சாலையின் மைய தடுப்பில் வளர்ந்த புற்களுக்கு தீ வைக்கப்பட்டதால் வாகன ஓட்டிகள் உயிர் பயத்துடன் பயணிக்கும் நிலை ஏற்பட்டது. சிவன்மலை பகுதியில் சாலை நடுவே உள்ள புற்களுக்கு நெடுஞ்சாலைத்துறை ஊழியர்கள் வைத்த தீயால் சாலை இருபுறங்களிலும் புகை மண்டலமாக காட்சியளித்தது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்துடன் பயணிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டனர். மத்திய மாநில நெடுஞ்சாலைத்துறையினர் என்றும் வாகன ஓட்டிகள் நலனை மதிப்பதில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகை பேருந்து நிலைய சாலையில் நடைபாதை ஆக்கிரமிப்பு மற்றும் வாகனங்கள் நிறுத்தப்படுவதால் பாதசாரிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். சர்வதேச சுற்றுலா தலமாக திகழும் உதகையில் பேருந்து நிலைய சாலையில் இருபுறமும் வணிக நிறுவனங்கள் மற்றும் வாடகை வாகன ஓட்டிகள் நடைபாதைகளை ஆக்கிரமித்து வாகனங்களை நிறுத்துகின்றனர். இதனால் பள்ளி, கல்லூரி செல்லும் மாணவர்களும் சந்தைக்கு செல்லும் மக்களும் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இது பற்றி உள்ளூர் நிர்வாகமும் விடிய அரசின் ஏவல் துறையும் கண்டு கொள்வதில்லை என மக்கள் குற்றம் சாட்டினர்.